கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவ சத்தியானம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடும். அருமையான தேவச்சனமே, நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம பார்க்குறோம். உதாரணமா இப்போ மழை சீசன் வரப்போகுது. இந்த டோர் எப்போதும் பார்த்தீங்கன்னா விரிஞ்சு ஸ்ட்ராங் ஆகிடும். உள்ள இருந்து இழுத்து அவளை ஈஸியாக திறக்காது. ஆனால் யாராவது ஒருத்தர் முன்னாடி இருந்து அவங்க அப்படி ஒரு சின்ன தட்டு தட்டினாங்கன்னா அந்த கதவை திறந்துடும். ஏன்னா கதவனுடைய செட்டப் எப்படின்னா அந்த தட்டுக்குள் இப்படி அமுக்கப்பட்டிருக்கு. அதை திறக்கணும்னா இழுப்பதை காட்டிலும் எதிர இருந்து அதை ஒருத்தர் தட்டினாங்கன்னா ஈஸியா திறந்துடும். ஸோ நம்ம மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னா, நீங்க சங்கீதம் 3ஆம் சங்கீதம் வசனம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. நமக்கு we need a redemption, ஒரு மீட்பு தேவை. சோ நம்முடைய வாழ்வில் எது நம்மளால முடியலையோ, நம்மளை ரெடீம் பண்றவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா உங்க வாழ்வில் ஸ்பெஷலா நீங்க பார்த்துக்க முடியும். இறுக்கமான அந்த கதவை தட்டுவதற்கு எதிரில இருந்து அதை தட்டினா அந்த கதவை எப்படி திறக்குமோ, we need a person before us. We need one person to redeem us, to restore us from the old place to a new place. பலவீனத்திலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களும் இருக்கிற நம்மை நிச்சயமா நமக்கு ஒருவர் தேவை. அவர் யாரா இருக்கணும்னா, நம்மளை மீட்டா பத்தாது நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கணும். ஒருவேளை மனுஷன் நம்மளுக்கு செய்வான் என்றால் அந்த மனுஷன் சொல்லி காக்கிறவராக மாறிடுவான். நான் இல்லைனா அவர் வந்திருக்க முடியாதுன்னு சொல்லுவான். நான் தாங்க அவங்களை முன்னேற்றி விட்டதுன்னு சொல்லுவான். நம்மளை பற்றியான நன்மைகள் நமக்கு உதவி செய்ததை சொன்னாலும் நமக்குள் இல்லாத ஒரு தவறுகளை எல்லாம் கூட வெளியே பரப்புவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த சங்கீதம்ல 3:8, ரட்சிப்பு அவருடையது தான். there is no other alternate. அது மாத்திரமல்ல, who is he, அவருடைய ஆசீர்வாதத்தினாலதான் அவருடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சோ நம்ம கவலைகளை யார் மேல் வைக்கிறோம், யார் இடத்துல சொல்லுகிறோம்? who is the right person filled with divinity and humanity, மனித தன்மையும் தெய்வீக தன்மையும் உள்ளவர் யார் என்பதை அறிந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா இருந்தாதான் நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. சோ இந்த ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய நம்முடைய தேவன் தான் the foremost runner. அவர் தான் நமக்கு ஓடி காமிக்கிறார் எப்படி ஓடணும், ஒரு கிரிக்கெட்டை எப்படி பேட்டை பிடிக்கணும், எப்படி பவுல் பண்ணணும். சோ இவைகள் எல்லாம் உலகத்துல பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுப்பதற்கு ஆசான்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு மனிதனால முடியுமா? கற்றுக் கொடுக்க மனிதனால முடியுமா? முடியாது. only God can allow us. அவர் ஒருவர் தான் நம்மை அதில் ஈடுபடுத்துவதற்கு he gives the allowances, அந்த வரவேற்பை கொடுக்கிறார் நமக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கவலைகள் நம்மளால வெற்றி பெற முடியல, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் கவலையை இப்போ நான் உங்க கையில விட்டுறேன். யூ ஆர் த ரைட் பர்சன் டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் மை செல்ஃப், மை லைஃப், வாட் எவர் மே பி. அது எதுவாக இருந்தாலும் அதை சீர்படுத்தக்கூடிய ஒரே வல்லமை உள்ளவர் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று மாத்திரம்தான் வேதம் சொல்லுகிறதே தவிர வேறு யாரை குறித்தும் இங்கே சொல்லவில்லை. தேவன் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.